கேரளாவினுடைய ஆகச்சிறந்த கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறார், உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற கற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அவர்களையும் விட தம் இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இனத்திற்குத்தான் அந்த வாய்ப்பு உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று. அதே ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை உண்டு என்று பேசுகிறார். பேசியிருக்காரு பாருங்க. நாங்க ஏதோ வேலை வெட்டி விட்டு பொழப்ப விட்டுட்டு வந்து இதுல எங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும், அப்படி கிடையாது. 100 ரூபாய்க்கு நலத்திட்டத்தை சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ற கூட்டம் அல்ல நாங்க. இதெல்லாம் என்றைக்கு சாதிச்சு முடிச்சிருக்கணும். மாநில அரசு தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை கொடு என்று சட்டம் இயற்றினால், ஒன்றியத்தில் இருக்கிற அங்க இருக்கிற மத்தியில் இருக்கிற அரசு சொல்லுது மாநில அரசு போடுற சட்டத்தை மதிக்க தேவையில்லை என்று. அப்ப மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் சொன்ன மதிக்கணும் கேட்கிற ஒரு ஆண்மகன் இங்க இல்ல. அதான் பிரச்சனை.